எல்லாம் பாருங்க, எல்லாம் அவங்கவுங்க இடத்துக்கு போயிடுங்க. எல்லாம் கொஞ்சம் சைலண்டா இருங்க. இன்னும் நம்ம திருமண வழிபாடு இன்னும் முடியல. உறுதியான நம்பிக்கைக்கும் நிலையான அன்பிற்கும் அடையாளமாக இந்த திருமணத்தை உமக்கு அணிகின்றேன். என்னுடைய சரீரத்தில் உம்மை கனப்படுத்துகின்றேன். என் உலக சம்பத்து அனைத்தையும் உம்மோடு பகிர்ந்து கொள்ளுகின்றேன். உறுதியான நம்பிக்கைக்கும் நிலையான அன்பிற்கும் அடையாளமாக இந்த திருமாங்கலத்தை நான் பெற்றுக் கொள்கின்றேன். என்னுடைய சரீரத்தால் கனப்படுத்துகின்றேன். என் உலக சம்பத்து அனைத்தையும் உம்மோடு பகிர்ந்து கொள்கின்றேன். சபைக்கு முன்பாகவும் ஒருவருக்கொருவர் தாங்கள் வாக்குறுதியை தெரிவித்தபடியால் இவர்கள் கடவுளுடைய நியமப்படி நாட்டின் சட்டப்படியும் கணவனும் மனைவியா இருக்கிறார் என்று தந்தை, மைந்தன், தூய ஆவியானவர் நாமத்திலாக தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆமென். ஆகையால் கடவுள் இணைத்த இவர்களை மனிதன் பிரிக்காதிருப்பானாக. கடவுளே, பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்திற்கு நியமக்காரராக இருக்கிற எங்கள் பிதாவே, இப்பொழுதும் உமது நாமத்தினால் நாங்கள் ஆசீர்வதிக்கின்ற பிரகாஷும் தாரணி தெரசா என்னும் இவர்களுக்கு உம்முடைய ஆசீர்வாதத்தை அளிப்பவர்கள். இவர்கள் உண்மையாய் இசைந்து வாழ்ந்து தங்களுக்குள் செய்து கொண்ட உடன்படிக்கைப்படியும் வாக்குறுதிப்படியும் திட்டமாய் பாதுகாத்து முதல் நியமத்தின்படி நடக்க அருள் புரிவதாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டிக் கொள்ளுகின்றோம். ஆமென். பிதாவாகிய கடவுள், குமாரனாகிய கடவுள், பரிசுத்த ஆவியாகிய கடவுள் உங்களை ஆசீர்வதித்து பராமரித்து காப்பாராக. ஆண்டவர் உங்களை இரக்கமாய் கண்ணோக்கி நீங்கள் இவ்வாழ்க்கையில் சேர்ந்து மறுவாழ்க்கை நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள உங்களை சகல ஆவியோடு ஆசீர்வதிக்குமாறு தந்தை, மகன், தூய ஆவியின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கின்றோம். ஆமென். நான் மாநிலத்தின் மொழிகளிலும் வானத்துடைய குரலையும் பேசினாலும் அன்பு இடத்திலேயே வலிக்கும் மென்களும் கோசையும் காலம் போலாது. இறைவாக்கு வரைக்கும் ஆற்றலை இருப்பினும் மறைபொருட்கள் அனைத்தையும் அறிந்தவனாய் இருப்பினும் அறிவெல்லாம் பெற்றிருப்பினும் மலைகளை இடம்பெயர் செய்யும் அளவுக்கு நிறைந்த நம்பிக்கை கொண்டிருக்கிறோம். என்னிடம் அன்பு இல்லையே நான் ஒன்றுமில்லை. என் உடமையை எல்லாம் நான் வாரி வழங்கினாலும் என் உடலையே குற்றத்திற்கு என்னை ஒப்புவித்தாலும் என்னிடம் அன்பு இல்லையே எனக்கு பயன்படுவதில்லை. அன்பு பெருமையுள்ளது, நன்மை செய்யும், பொறாமைப்படாது, தற்புணர்ச்சி கொள்ளாது, எதிர்பார்ப்பு அடையாது, அன்பு இழிவானதை செய்யாது, கண்ணகம் ஆடாது,
எரிச்சலும் இடப்படாது, தீங்கு நினையாது, அன்பு தீவினையில் பரவுவதாது, மாறாக உண்மையில் அது பரவும். அன்பு அனைத்தையும் பொறுத்துக் கொள்ளும், அனைத்தையும் நம்பும், அனைத்தையும் எதிர்நோக்கியிருக்கும், அனைத்திலும் மன உறுதியாயிருக்கும். இறைவாக்கு குறைக்கும் கொலை பொழுதுக்கும், கவச பேசும் கொலை பொழுதுக்கும், அறிவும் பொழுதுக்கும். ஆனால் அன்பு ஒருபோதும் அழியாது. ஏனெனில் நமது அறிவு அரைகுறையானது. நாம் அரைகுறையாகவே இறைவாக்கு குறைக்கிறோம். நிறைவாக வரும்போது அரைக்குறையானது உயர்ந்தோம். நான் குழந்தையாக இருக்கும்போது குழந்தையை போல பேசினேன், குழந்தை மனைவியை கொண்டிருந்தேன், குழந்தை போல எண்ணினேன். நான் பெரியவனான போது குழந்தை குட்டிகள் அறவே விட்டுவிட்டேன். ஏனெனில் எப்போது நாம் கண்ணாடியில் காண்பது போல் மங்களாய் காண்கிறோம், ஆனால் அப்போது நாம் நேரில் காண்போம். இப்போது நாம் அரைகுறையாய் இறங்கி அப்போது கடவுளை நெகிழ்வை எதிர்நோக்கு அன்பு ஆகிய மூன்றுமே நிலையே உள்ளன. இவர்கள் அன்பை தரிக்கிறது. எல்லா வாசிக்கும் தேவர்கள் கிறிஸ்து பயன்படுகிறார்கள்.